மொத்தம் 85,000 விசா இருக்குங்க வருஷத்துக்கு கோட்டா. அது 85,000 விசா H1B விசா 85,000. அதுல 65,000 நார்மல் கோட்டா, 20,000 வந்து மாஸ்டர்ஸ் படிச்ச ஸ்பெஷல் டிகிரிஸ் முடிச்சவங்களுக்கு உண்டான கோட்டா. ஸோ மொத்தம் 85,000 இருக்கு. இந்த 85,000த்துல 70% என்னவோ இந்தியர்கள் போறாங்க. அதாவது உலகத்திலே நாம தான் பெரும்பாலும் அதை யூஸ் பண்றோம். 70% இந்த 85,000த்துல 70% நாமளே போகிறோம். சைனா வந்து 15% 16% தான் பண்றாங்க. அது ரெண்டாவதான்னு தெரியல எனக்கு. மேபி ரெண்டாவதா கூட இருக்கலாம். ஆனா 16 தான் செகண்ட்னு சொல்லணும். 16 செகண்ட்னா பாருங்க, நமக்கும் 16 செகண்ட்னு சொல்றோம். பட் அவங்க வந்து மிகப்பெரிய அளவுல கேப் இருக்கு அவங்களுக்கும் நமக்கும். ஏன்னா சைனா சக்சஸ்ஃபுல்லா அவங்களோட டேலண்ட்டை அவங்களுக்கே பயன்படுத்திக்கிட்டாங்க. எப்படி பயன்படுத்திக்க முடிஞ்சதுன்னா ரெண்டே விஷயம் தான். ஒண்ணு, அந்த நாட்டிலே அவங்க இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது, அந்த நாட்டிலே அந்த இளைஞர்களுக்கு உண்டான லைஃப் ஸ்டைல், அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃபும் சைனால இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அதனால யாரும் அமெரிக்காவுக்கு போக வேண்டிய நெசசிட்டி இல்லை. அமெரிக்காவில் இருக்கிற ரோடுகளை விட, அமெரிக்காவில் இருக்கிற ட்ரெயினை விட, அமெரிக்காவில் இருக்கிற ஃப்ளைட்டை விட சைனாவில் இருக்கக்கூடிய ரோடும், சைனாவில் இருக்கக்கூடிய ஃப்ளைட்டும், சைனாவில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும், வீடும், டேமும் பெட்டரா இருக்கு. ஸோ நான் எதுக்கு அமெரிக்காவுக்கு போகணும்? ஆனால் இந்தியாவில் அந்த ப்ராப்ளம் இல்லை. இன்னும் நம்ம மோசமாக தான் இருக்கும். நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ, நமக்கு வேலை வாய்ப்புகளோ, நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸோ, நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃபோ இம்ப்ரூவே ஆகலை. அதனால தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 வருஷத்துல நம்ம இந்தியா வளைஞ்சுன்னு சும்மா சொல்லிட்டே இருக்குமே தவிர, ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவிலிருந்து நல்ல படித்த டேலண்ட் அமெரிக்காவுக்கு போறக்கூடிய எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிருந்திருக்கு. அதாவது இந்தியா வளர்ந்துருச்சுன்னா அது குறையணும் இல்லையா? ஏன் குறையல அப்படின்னா உண்மையாலுமே ட்ரூவான வளர்ச்சி இல்லை.